ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நடேசன் ஜாலியாக கூலாக பாடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. என்ன பாட்டுன்னா, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அந்த சாங் பாடிக்கிட்டே வராருங்க. அப்போ உடனே சரியான கோவம் வந்து, பாண்டி ஏன்னா இந்த ஆளுக்கு அறிவே இல்லைண்ணா, இந்த ஆளை பார்த்தாவே எனக்கு அப்படியே சாகடிச்சிடணும் போல் வருது, அடிச்சு போட்டணும் போல் வருதுன்னு குடுகுடுன்னு எழுந்து போய் அவர் அடிக்க வர்றாரு. உடனே சேரன் வந்து, ஏய் பாண்டி இருறா இருறா என்னடா அப்படின்றாரு. இல்லைண்ணா இந்த ஆள் பாட்டு பாடிக்கின்னு எவ்வளோ கூலாக வரான் பாருண்ணா அப்படின்றாரு. உடனே சேரன்ஸ் கேட்குறாரு, ஏன்பா உங்களுக்கு வந்து எதுவும் நடந்தாலும் எதுவும் நடக்காத மாதிரியே இருப்பீங்க, எவ்வளோ கூலாக பாட்டு பாடிக்கின்னு வரீங்க, நீங்கள் எப்போ பாரு குடிச்சிட்டு இது மாதிரி அநியாயம் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்லதாவது பண்ணியிருக்கீங்களாப்பா, இந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சிருக்கிறீங்களாப்பா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கேருந்துப்பா குடி வரும், ஏன்பா இப்படிலாம் குடிச்சிட்டு அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சேரன் திட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேருந்தோ வந்த பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு வந்த பொண்ணு இந்த பொண்ணு, இது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு குருவி சேர்க்குற மாதிரி காசு பணம்லாம் சேர்த்து நாங்கள் டிவி வாங்க போகலான்னு நாங்கள் நினச்சா, ஆனால் அந்த சந்தோஷம் 5 நிமிஷமாவது பழிச்சுதா, எங்கேருந்தோ வந்தானுங்க 4 பேர், அப்படியே அந்த காசை கொத்திக்கிட்டு போயிட்டானுங்களே. ஏன்பா இது மாதிரி வண்டி வாங்கி நீங்கள் இது மாதிரி பாழாப்படுத்துகிறீங்களே, உங்களால் 2 மாதம் டியூ கட்ட முடியலன்னா வண்டியை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, அவனுங்க வண்டியாவது எடுத்துன்னு போயிருப்பானுங்கல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த ஆளுக்கு அறிவே இல்லைன்னு. டேய் சேரா என்னடா இவ்வளோ நாள் இவனுங்க தான் அறிவே இல்லை, அவன் இவன் அந்த ஆளுன்னு சொன்னானுங்க, இப்போ நீயே அந்த ஆளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னாரு. கஷ்டமாக இருக்கா, அப்போ நீங்கள் குடிச்சிட்டு வந்தப்பவும் எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடவோ மௌனமாக அமைதியாக சைக்கிள் எடுத்துக்கிட்டு கம்முன்னு போயிடுறாருங்க நடேசன். அதுக்கப்புறம் சோழனும் சேரனு நிலா எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, அண்ணா வேணும்னா ஒரு இதுவில் கொண்டு போய் சேர்க்கலாண்ணா, அவரை வந்து மனமாற்றத்துக்கான அவர் அடிக்ட் ஆகிருக்கிறாரு குடியில், அங்கே கூட்டிகிட்டு போனால் கவுன்சிலிங்லாம் தருவாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிலா, அதெல்லாம் ஒன்றா இந்த ஆளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இல்லை அவரை கூட்டிகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும்னு. அதுக்கப்புறமா வந்து சேரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சந்தா வந்து ராமேஸ்வரம் வராங்க, அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து நிலா கிட்ட சொல்கிறாரு, நிலா நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரோம்ப்பா, சந்தா ஃபேமிலி வரேன்னு சொன்னாங்க, நான் அப்படியே சந்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன், பாண்டியன்கிட்டேயும் சோழன்கிட்டேயும் அண்ணன் சைட்டுக்கு போயிருக்கிறாரு, வரத்துக்கு ஒரு நேரம் லேட் ஆகும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பல்லவன் கேட்டுட்ருக்கிறாரு. கேட்டுட்டு, அண்ணன் யாருக்கும் சொல்லாமல் நீ எங்கே போகிற அப்படின்றாரு. என்னடா பல்லவா அப்படின்னதும், இல்லைண்ணே நானும் வரேண்ணே, எனக்கும் மனசே சரியில்லை, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, அதே நான் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு நான் கிளம்புனேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அதானே நான் வரேண்ணே, எங்கேயாச்சும் போகணுன்னு தோணுதுண்ணே, என்னை கூப்பிட்டு போனேன்றாரு. உடனே நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே கூப்பிட்டு போனேன், அவன் தான் கேட்குறான் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லதும், சரிடா பல்லவா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறாருங்க. அதுக்கப்புறமா வந்து நிலா கிட்ட வந்து நடேசன் வந்து யாரும் இல்லாத போது, அம்மா மருமகளே என்னை மன்னிச்சிருமா, இந்த பழா போன குடிமா நான் குடிச்சிடுறேம்மா, அதுக்கப்புறம் இது மாதிரி தாம்மா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் எனக்கு சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம், நான் எவ்வளோ சொன்னேன், நீங்கள் அப்போ கூட நீங்கள் குடிச்சிட்டு தானே வரீங்க, இந்த குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் உடம்பு பாழா போதே அப்படின்னு நிலா திட்ட நீங்கள் அப்புறம் என் மேலே சத்தியம் பண்ணுவீங்க, திருப்பி குடிச்சிட்டு வருவீங்க அப்படின்னு திட்டுறாங்க. சோழனை வந்து மானாவரியாக திட்டுறாரு. யோ சத்தியம் பண்ணுறதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாலாயா, ஆனா நீ சத்தியம் பண்ணுற, நீ என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நீ இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. அதுக்கப்புறமா அம்மா மருமகளை இது மாதிரி எதுவும் எப்பவுமே பண்ண மாட்டோம்மா அப்படின்றாரு. அப்புறமா வந்து சோழன் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க நிலா. சோழன் எப்படியாச்சும் இவரை வந்து அந்த குடி மறக்கிற இதுக்குள்ள சேர்த்துடலாம், அங்கே வந்து மறக்கடிச்சிருவாங்க, அவருக்குள்ளே என்னவோ ஃபீலிங் இருக்குது, என்னன்னு கண்டுபிடிப்பாங்கன்னதும், நிலா நீ இதை பற்றிலாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத, இதை கதையை அப்படியே விட்டுரு அப்படின்னு சோழன் சொல்கிறாருங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, அதுவரையும் காத்திருப்போம். பாய்.